என் நண்பர் ஒருத்தர் என்ன பண்ணாருங்க, ஸ்ரீனி சண்முகம் உங்களுக்கெல்லாம் தெரியும், என் நண்பர். அவர் இப்போ இல்லை, அவருக்கு 5 குழந்தை. அவர் வீட்டுக்கு அடுத்த வீட்டில் குடும்ப கட்டுப்பாடு அதிகாரி இருக்கிறார், மாவட்ட அதிகாரி. அவர் என் நண்பர். அவர் சொன்னார், நண்பர் இருக்கார் இல்லையா ஸ்ரீனி சண்முகம், அவர் எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறாரு, எனக்கு அவமானமாக இருக்குது. உன் பக்கத்து வீட்டுக்காரனே நீ சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறானே ஐயா, 5 பிள்ளை இருக்கேன்னு கேட்குறாங்க, அவரை கொஞ்சம் கண்டித்து வைங்கன்னாரு. இன்னமும் போய் கண்டிச்சா என்ன, கண்டிக்காட்டி என்னன்னா. அப்புறம் ஒரு நாள் கூப்பிட்டு கேட்டேன், சீனி நீ குடும்ப கட்டுப்பாடு அதிகாரிக்கே கெட்ட பேர் உண்டாக்குறேன்னு சொல்கிறாரியா அவருன்னு. எதனால்? உமக்கு 5 பிள்ளை இருக்குன்னு சொல்கிறாரு, எல்லாம் அவரால் வந்தது தான்னார். அந்த ஆள் பயந்துட்டான். என்னால் என்ன வந்துச்சுன்னா, நீ தானேயா செவத்துக்கு செவரு எழுதினேன், முத்தான வாழ்வுக்கு 3 போதும்னு சொன்னேன், நான் அதோடு நிறுத்திட்டேன். சும்மா இருந்தியா நீ? இனிய வாழ்வுக்கு 2ன்னு அப்புறமா எழுதினேன். முத்தான வாழ்வு மட்டும் இருந்தால் போதுமா, இனிய வாழ்வு வேண்டாமான்னு அதுக்கு ஒரு 2, அதில் 5 வந்துட்டுது அப்படின்னா. அதுக்கு அவர் சொன்னார், எல்லாத்தையும் அழைச்சிவிட்டு இப்போ நாங்கள் வேறு எழுதியிருக்கோன்னார். என்ன ஆயிருக்கேன்னா, ஒளிமயமான வாழ்வுக்கு 1ன்னு யோசிக்கிறேன்னார். நீ யோசிச்சிடாத, இதுக்கே நான் பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கேன், நீ அதுக்கு வேறு யோசிக்கிறேன்ட்டாருங்க அவர். சரின்ட்டு யோசிக்காதுன்ட்டார். அப்புறம் அவர் சொன்னால் யோசிக்கத்தான் இப்போ முடியும்ட்டார். அதோட முடிஞ்சு வச்சு. இன்றைக்கி வரைக்கும் நான் காப்பித்தூள் வாங்க என் மனைவி கொடுக்கறதில்ல. லிஸ்ட்டு எழுதுறாங்க பாருங்கள், எல்லாத்தையும் எழுதுவாங்க. காப்பித்தூள் தவிர மாக்கியெல்லாம் எழுதுவாங்க. ஒரு நாள் மத்தியானம் 1985 வருஷம் ஒரு 3 மணி இருக்கும். 5 ரூபா. அப்போலாம் 100 கிராம் காப்பித்தூள் 5 ரூபா. 5 ரூபா கொடுத்தாங்க, 100 கிராம் காப்பித்தூள் வாங்கிட்டு வாங்க. அது அந்த தெருவில், பக்கத்து தெருவில் இருக்குது. நான் போகிறேன். அங்கே ஒரு 15-20 பேர் நின்றுக்கிட்டு இருந்த ஆளுவ என்னை கண்ட உடனே, வரமாட்டாருன்னே இதோ வந்துட்டார் ஐயா அப்படின்னா. நான் காப்பித்தூள் வாங்க போகிறேன், அவன் சொல்கிறான் வரமாட்டாருன்னே இதோ வந்துட்டானே. அப்போ ஒரு பெரிய போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு, ஆசிரியர் போராட்டம் 85. அதற்கு அன்னைக்கு ஊர்வலம் போகிறதுக்கு நிற்கிறானுவ. நான் அதில் போகிறதுக்காக போகல. அவன் என்ன பண்ணான், நம்மளை சேர்க்கறதுக்காக வரமாட்டாருன்னே இதை வந்துட்டாரேன்னா. நான் என்னமோ தெரியலையேட்டு என்னன்னு ஐய போராடுவோம்னா. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உள்ளே போயிட்டேன், கையில் அந்த இதை கொடுத்து பிடி அப்படின்ட்டான். சப் இன்ஸ்பெக்டரு எனக்கு வேண்டியவர் இருந்தார். அவர் சொன்னார், இதில் போகிற வேலை வச்சுக்காதீங்க, இன்றைக்கி 144 போட்டிருக்கிறோம், இன்றைக்கி எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுறதா இருக்கிறோம், அதனால் நீங்கள் நைஸாக போயிடுங்க சார், உங்களுக்கு இதெல்லாம் வேண்டாம். நான் சொன்னேன், அப்படி இல்லை, வராமல் இருந்திருக்கலாம், வந்தாச்சுன்னா அதுக்கு பிறகு போனால் இன்னும் 4 பேர் நம்மளை பார்த்துட்டு போவான், போராட்டத்தை இந்த பையன் கெடுத்து விட்டான்னு நம்ம சக ஆசிரியர்கள் எல்லாரும் திட்டுவாங்க இல்லையா. அவன்கிட்ட கங்காணி நீ கருங்காலி, குளத்தை கெடுக்க வந்த கருங்காலி அப்படின்னு சொல்லுவான். இது எதுக்கு நமக்கு அப்படின்னுட்டு சும்மா போ அப்படின்ட்டு போயிட்டேன். மேஜிஸ்ட்ரேட் வந்தவரே சொன்னார், ஏன் சார் நீங்கள்லாம் எதுக்கு சார் இதில் வர்றீங்க, போங்க அப்படின்னு. வந்தாச்சு சார் விடுங்க. 5 ரூபாயோட திருச்சி ஜெயிலில் 22 நாள் இருந்து 5 ரூபா தான் அந்த காப்பித்தூள் வாங்கினதுக்காக வச்சது. காப்பித்தூள் வாங்கலை. என் மனைவி அதுக்கு பிறகு காய்கறி வாங்கிட்டு வாங்கம்பா, அதும்பா இதும்பா, காப்பித்தூள் மட்டும் நம்ம காப்பித்தூள் வாங்கினா இவன் ஜெயிலுக்கு போயிடுவான்னு ஒரு நினைப்பு வந்துடுச்சு. இது ஜெயிலுக்கு போனதுங்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க. ஒன்று பாருங்க, அதுக்கு பிறகு வர்ற ஆஃப்டர் எஃபெக்ட்டுங்கிறான்ல, பின்னால் வருகிற விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்குது. பஸ்ஸில் ஏறிட்டேன் திருவாரூரில், ஜன்னல் ஓரமாக நான் உட்காந்துருக்கேன், என் பக்கத்தில் ஒரு ஆள் உட்காந்துருக்கான், 3 பேர் உட்கார்ற சீட்டு, கடைசி சீட்டு காலி. விடிய காலம் போகிறோம், கும்பகோணத்துக்கு போகிறதுக்காக போகிறோம். இந்த பக்கத்தில் இருந்த ஆள் கிராமத்துலேருந்து வந்தவர். அவர் சந்தோஷமாக பேசினார் என்கிட்ட. ஐயா பிள்ளைங்க இப்போல்லாம் அப்படி படிக்கிறான், இப்படி படிக்கிறான், அது பண்ணுறான், இப்போ நல்ல நல்ல விஷயங்களாக பேசிக்கிட்டு வந்தேன். நானும் பேசிக்கிட்டு வந்தேன். குடவாசல்னு ஒரு ஊர், அங்கே வந்தது பஸ்ஸு நின்றுச்சு. ஒரு ஆள் ஏறினார்.
ஏறினவர் என்ன பார்த்துட்டு, சார் சௌரியமாக இருக்கீங்களான்னார். எனக்கு அவரை தெரியல. நீங்கள் என்ன நம்ம 2 பேரும் ஜெயிலில் இருந்தோமே. அட திருச்சி ஜெயில் மேட்டா, நீங்கள் வாங்க உட்காருங்க அப்படின்ட்டு உட்கார்ந்தாரு. இந்த பக்கத்தில் இருந்தவனை பார்க்குறேன், கலகலன்னு பேசிக்கிட்டு வந்த ஆள் பைய பிடிச்சான் சார். இப்படி பிடிச்சிரு, என்னை பார்க்குறான், இவரை பார்க்குறான். 2 பயிர்களும் ஜெயிலுக்கு போயிருக்கானுவ. நடுப்பற நம்ம வந்து மாட்டிட்டோமே. பையில் பணங்கன்னு வச்சுருக்காரா என்னமோ தெரியல. அவர் பயப்படுறாரு, என்ன ஆகுமோ தெரியலையேன்ட்டு. ஜெயிலுக்கு போனான்னா நான் என்னென்னமோ சொல்கிறேன் அவர்கிட்ட. இல்லைங்கய்யா, நாங்கள் 2 பேரும் வாத்தியார் போராட்டம், அது இதுன்னு இப்படி தான் சொல்லுவானுவோ, கடைசியில் பையிலேருந்து எடுத்துருவானுவோ அப்படின்னு. பஸ்ஸில் ஏறிட்டேன் திருவாரூரில். ஜன்னல் ஓரமாக நான் உட்காந்துருக்கேன். என் பக்கத்தில் ஒரு ஆள் உட்காந்துருக்கான். 3 பேர் உட்கார்ற சீட்டு, கடைசி சீட்டு காலி. விடிய காலம் போகிறோம், கும்பகோணத்துக்கு போகிறதுக்காக போகிறோம். இந்த பக்கத்தில் இருந்த ஆள் கிராமத்துலேருந்து வந்தவர். அவர் சந்தோஷமாக பேசினார் என்கிட்ட. ஐயா, பிள்ளைங்க இப்போலாம் அப்படி படிக்கிறான், இப்படி படிக்கிறான், அது பண்ணுறான், நல்ல நல்ல விஷயங்களாக பேசிக்கிட்டு வந்தேன். நானும் பேசிக்கிட்டு வந்தேன். குடவாசல்னு ஒரு ஊர். அங்கே வந்தது பஸ்ஸு நின்றுச்சு. ஒரு ஆள் ஏறினார். ஏறினவர் என்ன பார்த்துட்டு, சார் சௌரியமாக இருக்கீங்களான்னார். எனக்கு அவரை தெரியல. நீங்கள் என்ன நம்ம 2 பேரும் ஜெயிலில் இருந்தோமே. அட திருச்சி ஜெயில் மேட்டா, நீங்கள் வாங்க உட்காருங்க அப்படின்ட்டு உட்கார்ந்தாரு. இந்த பக்கத்தில் இருந்தவனை பார்க்குறேன், கலகலன்னு பேசிக்கிட்டு வந்த ஆள் பைய பிடிச்சான் சார். இப்படி பிடிச்சிரு, என்னை பார்க்குறான், இவரை பார்க்குறான். 2 பயிர்களும் ஜெயிலுக்கு போயிருக்கானுவ. நடுப்பற நம்ம வந்து மாட்டிட்டோமே. பையில் பணங்கன்னு வச்சுருக்காரா என்னமோ தெரியல. அவர் பயப்படுறாரு, என்ன ஆகுமோ தெரியலையேன்ட்டு. ஜெயிலுக்கு போனான்னா நான் என்னென்னமோ சொல்கிறேன் அவர்கிட்ட. இல்லைங்கய்யா, நாங்கள் 2 பேரும் வாத்தியார் போராட்டம், அது இதுன்னு இப்படி தான் சொல்லுவானுவோ, கடைசியில் பையிலேருந்து எடுத்துருவானுவோ அப்படின்னு. அதை நினச்சி பார்த்தா இன்றைக்கி எப்போவோ போனோம் ஜெயிலுக்கு, அது இன்னைக்கு வரைக்கும் பாதிக்குதில்லை நம்மளை. எதுக்கு போனோம் என்னன்னு தெரியல, என்னமோ போனோம், எல்லோரும் போனால் நம்மளும் போனோம், அவ்வளோதான். அங்கே நாங்கள் போன இடத்துல மணி அடித்த உடனே ஒரு இந்த கட்டு சோறு மாதிரி ஒன்று வச்சுருப்பான். அப்படி கட்டி அதை கொண்டு வந்து எங்களுக்கெல்லாம் வரிசையில் நிற்க வச்சு அதை கொடுப்பான். அதை கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வர்றான் சார். அவன் என்னை பார்த்தவொடனே, ஐயா நீங்கள் எங்கே இங்கே வந்தீங்கன்னா பார்த்தா என்கிட்ட படித்த பையன் கன்விக்ட் வார்டரா இருக்கான். அதில் நீ எங்கப்பா இருக்க அப்படின்னா, நான் வந்து 13 வருஷம் ஆகுது, இன்னும் 2 வருஷத்தில் வெளியே வந்துடுவேன்னா. ஏன் என்ன விஷயம்? சும்மா ஒருத்தர் கத்தியால் குத்துனா அதுக்கு பிடிச்சி கொண்டாந்து உள்ளே போட்டானோ சார் அப்படின்னா. இந்த கத்தியால் குத்துனா பிடிச்சி போட மாட்டாங்களா அப்படின்னா. சரி, சும்மா கத்தியால் குத்துனா சார், அதுக்கு பிடிச்சி கொண்டாந்து உள்ளே போட்டானோ அப்படின்னா. அப்புறம் வரும்போதெல்லாம் என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு இது வேணுமா சார், அது வேணுமா, கொண்டாந்து தரவா அப்படின்னு கேட்ட. வாத்தியார் ஆச்சு அப்படின்ட்டு பிரியமாக கேட்பான். பார்க்குறவன்லாம் என்ன கேட்குறான், என்ன அந்த ஆள்கிட்ட நீ ரொம்ப பேசிட்டேங்கிறிய, அவருக்கும் உனக்கும் என்ன தொடர்பு? ஒன்றும் இல்லை, நான் தான் அவர்கிட்ட கேட்டேன், இந்த வேலை நல்ல வேலையாக இருக்க, இதுக்கு வர்றதுக்கு யாருக்கு அப்ளிகேஷன் போடணும்னு நான் கேட்டேன். அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, அவருன்னு ஒருத்தருக்கு அப்ளிகேஷன் போட வேண்டாம், என்ன மாதிரி நீ ஒரு குத்து வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறான். ஜெயிலுக்கு போனாலும் அதுலேயும் ஒரு சந்தோஷம். அங்கே பட்டிமன்றம், அது இது எல்லாத்தையும் நடத்தி ஒரே குஷி, வேடிக்கையாக சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்குது. நான்லாம் பேப்பர் திருத்தினேன்னா கரெக்டாக திருத்துவேன். 1/4 மார்க்கு 1/2 மார்க். என்கிட்ட பேப்பர் வரக்கூடாதுன்னு எங்கள் பையன்லாம் வேண்டிக்குவான். அவ்வளோ கரெக்டாக நான் மார்க் போடுவேன். இந்த 12ஆம் வகுப்பு பேப்பர் இருக்குது பாருங்கள், அது திருத்துறதுக்காக போய் சென்ட்ரல் வேல்யூவேஷன் உட்காந்துருக்கோம். எனக்கு முந்தி ஒருத்தர் உட்காந்துருக்காரு, நான் பின்னால் உட்காந்து திருத்துறேன். பேப்பர்லாம் ஒரு கட்டுக்கட்டாக வரும். கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன், கவனமாக திருத்தணும். ஒரு கவருக்குள்ளே 15 பேப்பர் இருக்கும். உடைச்சி எடுத்து எல்லாம் எண்ணி பார்த்து, அந்த ஆள் ஆரணியிலேருந்து வந்திருந்தார், நல்ல மனுஷன். எடுத்து எண்ணுவார். எண்ணி 15 பேப்பரை எடுத்து இப்படி வைப்பார். கிடுகிடுன்னு திருத்துவார். 3 வரியில் விடை எழுதுகன்னு இருக்கும், அதுக்கு 3 மார்க்.
அவர் 3 வரி இருக்கான்னு பார்ப்பார், டக்குன்னு ஒரு டிக் அடிப்பார், 1.5 மார்க் போட்டுருவார். அதில் என்ன எழுதியிருக்கான்னு அவர் படிக்க மாட்டார். நான் பார்த்தேன், டிக் 1.5, டிக் 1.5, டிக் 1. அடுத்தது 6 மார்க்கு, டிக்கு 3, டிக் 10 மார்க். அவர்கிட்ட வந்தவன் எவனும் ஃபெயில் ஆக மாட்டான், ஒரு 40-50 மார்க் வாங்கிடுவான். ஆனால் 90 வாங்குறவங்க கூட 45 தான் வாங்குவான். யோ பார்த்து திருத்தியா அப்படின்னு அவர் சொன்னார். உன் வேலையை பாருங்க, நீ பேப்பர் திருத்தாமல் என்னையே எங்கே பார்த்துட்டு இருக்க அப்படின்ட்டார். இப்படியே திருத்துவார். நாங்கள் 15 பேப்பர் திருத்தத்துக்குள்ளே அவர் 60 பேப்பர் திருத்துவார். கிடுகிடுன்னு அடித்து கிடுகுன்னு. ஒரு நாள் ஓசூர்லேருந்து பேப்பர் வந்தது. ஓசூர் பேப்பரில் என்ன ஒரு வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, அந்த ஊரில் எல்லா மொழிக்காரங்களும் இருக்காங்க. கன்னடம், தெலுங்கு, எல்லா தாய்மொழி உள்ளவங்களும் இருக்கிறதுனால தாய்மொழி நிறைய அந்த ஃபஸ்ட்டு பேப்பருங்கிறது நிறைய இருக்கும், விதமாக இருக்கும். தமிழ் சில பேர் எழுதுவான், சில பேர் தெலுங்கு எழுதுவான். இதில் கவர் மாறி போய் தெலுங்கு கவருக்குள்ளார தமிழ் பேப்பரை வச்சு, தமிழ் கவருக்குள்ளார தெலுங்கு பேப்பரை வச்சுட்டான் அவசரத்தில். அது எங்கள் ஹாலுக்கு வந்தது, அந்த ஆள்கிட்ட போயிட்டது. தெலுங்கு பேப்பர் அவன் இப்படி எடுத்தான், 3 வரி இருக்கான்னு பார்த்தா 1.5 மார்க் போட்டான். டக்கு டக்குன்னு 1.5 போட்டான். நான் அது பார்த்தேன், எழுத்து தமிழாகவே இல்லை, என்னமோ மாதிரி வட்டமாக. யோ அது என்னன்னு பார்த்தியாயா? இந்த பாரியா, இந்த மாதிரிலாம் எதிரானுவோ நம்ம திருத்த வேண்டியதாக இருக்குன்னாரு அவர். யோ தமிழ் மாதிரி அந்த மாதிரி எதிராங்க, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு அதுக்கு 1.5 மார்க் போட்டுக்கிட்டே இருக்கிறான். டக்கு டக்கு டக்குன்னு 1.5 மார்க். இதுக்கடையில் எங்கள் பெரிய ஆஃபீஸர் வந்துட்டார். பேப்பர் மாறி வந்திருக்கு, தெலுங்குக்காரவங்களுக்கு போன தமிழ் பேப்பர் அவங்க திருப்பி கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. இங்கே யார்கிட்டயோ தெலுங்கு பேப்பர் வந்திருக்கு, நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்கீங்களா, கொடுங்கன்னார். இந்த ஆள் சொல்கிறான், நான் என்னமோ சரியாக திருத்தலைங்கிறியே, எவனோ தெலுங்கு பேப்பரை திருத்தலாம் பார்ப்பான்னு ஒரு 3 மார்க் போட்டான். இவன் தான் திருத்திட்டு இருக்கான். தெலுங்கு பேப்பரை வச்சு மார்க் போட்டுக்கிட்டு இருக்கிறான் தமிழ் வாத்தியார். பாரியா எழுத்தேன், உனக்கு நல்லா எழுதுறவன் பேப்பராக வருது, எனக்கு இந்த மாதிரி பேப்பராக வருது, திருத்த வேண்டியதாக இருக்குது பாருன்னு 1.5 போட்டு. இதுக்கிடையில் எங்கள் சீஃப் எக்ஸாமினர் வந்து பார்த்துட்டாரு. பாரியா என்னையா இந்த மாதிரி எழுதிருக்கான் அப்படின்னாரு. இந்த மாதிரிலாம் எழுதுறானுவோ சார், நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னாரு. தமிழ் அதுன்னா அது மாதிரியே எழுத மாட்டேங்கிறானுவோ சார், தமிழ் மாதிரியே இல்லை, என்னமோ மாதிரி எழுதியிருக்கான் சார், என்ன பண்ணுறது, நம்ம திருத்த வேண்டியதாக இருக்குன்னு அவருக்கு எதுக்கவே 4 1.5 போட்டான். பிள்ளையாக்க தெலுங்கு பேப்பரை வச்சுட்டு திருத்துறேன் கொண்டா. அவர் வந்து சொன்னார், அப்போ கூட உனக்கு அறிவு இல்லை ஒன்றும் வாங்கி கட்டி திருப்பி அனுப்பியாச்சு. கொண்டு போய் கொடுத்தாங்க. அவன்கிட்ட கொண்டு தெலுங்குக்காரன்கிட்ட இந்த பேப்பரை கொடுத்தவொன்னே அவன் சொல்கிறான், கரெக்டாக திருத்திருக்காரு சார். நாங்கள் திருத்துற மாதிரியே திருத்திருக்காரு சார் அப்படிங்க. ஒரு திருமணம், நான் போய் அந்த மணமக்களை வாழ்த்திட்டு போகணும். பள்ளிக்கூடத்துக்கு போகிற காலம், பள்ளிக்கூடத்துக்கு நேரமாயிட்டு. இப்போ போனோம்னா நேரமாயிடும், நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போயிடுவோம். சாயந்தரமாக போய் அந்த மணமக்களை வாழ்த்துவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு மாலையில் போகிறேன். அங்கே போனால் பொண்ணையும் காணும், மாப்பிள்ளையும் காணும். பொண்ணோட அப்பா இருந்தார். அவர்கிட்ட கேட்டேன், எங்கே பொண்ணு மாப்பிள்ளை கோயிலுக்கு போயிருக்காங்களான்னு. அதுக்கு அவர் சொன்னார், இல்லை இல்லை சினிமாவுக்கு போயிருக்காங்கன்னார். நான் கேட்டேன், காலையில் தான் கல்யாணம் ஆகிருக்கு, சாயந்தரமேவா சினிமாவுக்கு போயிட்டாங்கன்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், இல்லை இல்லை காலையிலேயே போகிறேன்னு தான் சொன்னாங்க, நான் தான் அது வேண்டாம் மத்தியானத்துக்கு மேலே போங்கன்னா போயிட்டு. சரி சின்ன ஜெருசுகள் போனால் போகட்டுமே நினச்சிக்கிட்டு நான் ரைட்டுன்ட்டு இருந்தேன். ஒரு அம்மா அந்த நின்றுக்கிட்டு இருந்தது, ஒரு வயசான அம்மா, 70-80 வயசு இருக்கும். அது நின்றுட்டு இருந்தது. என்ன பண்ணிச்சு, அட ஆண்டவனே நிச்சு. நான் உனக்கு என்னம்மா, நீ எதுக்கு ஆண்டவனை கூப்பிடுற என்னன்னு. இல்லை தம்பி, இது பாருங்க, காலையில் கல்யாணம் ஆகிருக்கு, சாயந்தரம் சினிமாவுக்கு போயிட்டதுவா, இந்த அநியாயம் எங்கேயாவது கேட்டிருக்கோமா நம்ம? எங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆன காலத்தில் எதுக்கு, அதுக்கு
அதுக்கு ஒரு 80 வயசு. அதுக்கு எப்போ நடந்திருக்கும்? 60 வயசுக்கு முந்தைய நடந்திருக்கும். எங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆன காலத்தில் எங்கள் வீட்டுக்காரர் மூஞ்சை பார்த்து பேசுகிறதுக்கே 3 வருஷம் ஆகிட்டு, அதுக்கிடையில் 2வது பையன் பிறந்துட்டான்னு நான் பார்த்தேன். மூஞ்சி பார்க்காமலே 2 பையன் பிறந்திருக்கான்னு. நீ பார்த்துருந்தீன்னா என்னம்மா ஆயிருக்கும்னு பக்கத்தில் இருந்த ஒருத்தர் சொன்னார். ஒன்றும் ஆயிருக்காதுன்னாரு. ஏன்னா முக அமைப்பு அப்படி. சார் நான் என்ன சொல்கிறேன், அந்த காலத்துலேயும் சேர்ந்து போகிறது, கோயிலுக்கு போனால் இப்போ சினிமாவுக்கு போகிறாங்க. வாழ்க்கை அதுதானுங்களே. 2 பேரும் சேர்ந்து வாழ்வது தானே முகத்தை பார்க்குறோம், பார்க்கல. 3 வருஷத்தில் 2 பிள்ளை பிறந்துடுச்சு. இப்போவும் அதான் நடக்குது. எல்லாம் ஒன்று தான். அது கொண்டு செலுத்துகிற முறை தான் வெவ்வேறையாக இருக்கு. அதை நாம் நல்ல முறையில் கொண்டு செலுத்தினோம்னா என்ன ஆகும்னா வாழ்க்கை இனிமையாக அமையும். எதையும் பார்க்கறது, ஒருத்தட்ட பேசுகிற பொழுது கூட அப்படிதான் செய்தோம்னா சரியாக இருக்கும். அதோட மட்டும் இல்லை, இங்கே நம்ம சொன்னாங்க மனம் தூய்மையாக இருக்கணும்னா. மனம் தூய்மையாக இருக்கணும். ஒருத்தி எங்கள் ஊர்லேயே ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சுங்க. வெளியூர் பொண்ணு கல்யாணம் ஆகி எங்கள் ஊருக்கு வந்துச்சு. வரவேற்பு நடக்குது இங்கே. அதெல்லாம் முடிஞ்சிட்டு வந்து ரூமில் உட்காந்து ஃபேன் போட்டு ஆற்றலாம் உட்காந்துருக்கு. இந்த புழுக்கமெல்லாம் போகிறதுக்கு ஃபேன்லாம் போட்டு உட்காந்துருக்கு. இப்போ எய்த்த வீட்டில் ஒரு 15 வருஷத்துக்கு முந்தி கல்யாணம் ஆனவ ஒருத்தி, அவள் வந்தா. இந்த பொண்ணுக்கிட்ட சொன்னா, பொண்ணு இன்னைக்கு தான் நீ வந்திருக்கிற. நான் இங்கே 15 வருஷத்துக்கு முந்தைய இந்த ஊருக்கு வந்தவ, கல்யாணம் ஆகி உனக்கு நான் சில அட்வைஸ் எல்லாம் பண்ணுறேன், கேட்டுக்க. இன்னைக்கு வந்தவ கேட்டா, என்ன அக்கா சொல்லுங்க. 15 வருஷம் சொன்னால் புருஷனை எப்பவும் கையிலேயே வச்சுக்கணும்னா. அது எப்படி அக்கா கையிலேயே வச்சுக்க முடியும்? அவர் கடத்தருக்கு போக மாட்டாரா? போடி பைத்தியங்களே. கையிலேயே வச்சுக்கணும்னா நம்ம சொல்கிறத கேட்குற மாதிரி வச்சுக்கணும். அது எப்படி அக்கா சொல்லி கொடுங்க. நான் கல்யாணம் ஆனால் அன்னைக்கே அந்த ஆள்கிட்ட சொல்லிட்டேனே, யோ சீட்டாடுறது, தண்ணி அடிக்கிறது, இந்த வெள்ளம் வச்சுட்டா நாக்க அறுத்துருவேன். அவங்ககிட்ட பேசினேன், இவன்கிட்ட பேசினேன், நேரம் கழிச்சு வந்தேன் காலை வெட்டிடுவேன். அப்படிலாம் நான் கடுமையாக சொல்லிட்டேன். நீங்கள் சொன்னதெல்லாம் சரி அக்கா, அவங்க அதை கேட்டு திருந்திட்டாங்களா? அதுக்கு 15 வருஷம் சொன்னால் என்னமோ ஆயா யாருக்கு தெரியும், அன்னைக்கு போனவர் தான் இன்னும் வீட்டுக்கு வரல. இப்போ இன்னைக்கு வந்தவ கேட்டா, நீங்கள் சொல்லி தான் ஓடி போயிட்டாருங்கிறீங்களே, அதே யோசனையை எனக்கும் சொல்கிறீங்களே ஏன்னு கேட்டா, இல்லை நான் ஒண்டியாக இருக்கேன்ல, நீயும் வந்தீங்கன்னா துணையாக பேசிகிட்டு இருக்கலாம். அந்த முறையில் திருத்த முடியாது. திருத்துவதற்கு உள்ள முறை மென்மையான முறை. மென்மையான முறை. என்கிட்ட படித்த பையன் காய்கறி கடை வச்சுருந்தான். காய்கறி, நான் வாய் கொழுப்பாக ஏதாவது பேசிடுவேன் சமயத்தில். உனக்கு காய்கறி வாங்க தெரியலன்னு என் மனைவிட்ட சொன்னேன். ஏங்க என்ன சொத்தை முத்தை எல்லாத்தையும் உன்கிட்ட தள்ளிட்டு போகிறான், காசு வேறு கூட வாங்கிட்டு போகிறான், நீ ரொம்ப உனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை தானுங்களே. ஆமாம், நீங்கள் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து எனக்கு காட்டுங்க, அது எப்படி வாங்கணும்னு கற்றுக்கிறேன். நான் போகிறேன். என்கிட்ட படித்த பையன் ஒருத்தன் காய்கறி கடை வச்சுருக்கான். அவனை பார்த்தோன்னே பரவாயில்ல இதாவது வச்சுருக்கானே, அந்த அளவுக்கு பரவாயில்லன்னு நினச்சேன். வாங்கய்யா, வரவே மாட்டீங்க, இன்றைக்கி வந்திருக்கீங்க, உட்காருங்க. தினத்தந்தி பேப்பரை கொடுத்து படிங்கன்ட்டான். என்ன செய்யணும்னா லிஸ்ட்டு எழுதி கொடுத்தேன். 2 தேங்காய்ன்னு போட்டிருக்கு முதல்ல. சார் தேங்காயை அவன் செலக்ட் பண்ணுறான் பாருங்கள் சார். அப்படி எடுக்கிறான், காதுகிட்ட வச்சு ஆட்டுறான், அப்புறம் 2ஐயும் முட்டுறான். முத்தலா இலசான்னு பார்க்குறாராம், அப்படி தட்டுறான், தூக்கி போட்டான். அவனுக்கு திருப்தி இல்லை, ஐயாவுக்கு இதை கொடுக்கக்கூடாது. அப்படி அழகா 100 தேங்காயை தட்டிவிட்டான் சார். அப்படி கடைசியில் 2 எடுத்து வச்சான். கத்திரிக்காய் வெண்டைக்காய் என்னமோ எல்லாம் போட்டான். நான் கொடுத்துட்டு 120 ரூபா கொடுங்கன்னா சரின்னு கொடுத்துட்டு வந்துட்டேன். வீட்டில் வந்த உடனே என் மனைவி சட்னி அரைக்கிறதுக்காக தேங்காய் எடுத்து உடைச்சேன்.
உடச்சி எடுத்துக்கிட்டு வந்து இந்த 2 மூடியையும் கையில் கொண்டு வந்து என்கிட்ட, இளநீ வாங்கினா கூட இவ்வளவு பக்குவமாக இருக்காதுங்க, அப்படியே வழித்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது. நான் சட்னிக்கு தானே உங்களை வாங்கிட்டு வர சொன்னேன், நீங்கள் இளநியை பிடிச்சி வாங்கிட்டு வந்திருக்கீங்களே அப்படின்னு. வழுக்கையாக இருக்குது. ஆஹா, இந்த பையன் நம்மளை ஏமாற்றி தான் தேடினான். அவன் நான் நல்லது தேடுறான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். நம்ம எப்போ படிக்கிற போது ஏதாவது திட்டிக்கிட்டே இருந்திருப்போம். அந்த நினைப்பில் இது மாதிரி கொடுத்து வீட்டில் வாங்க வைப்போன்னு கொடுத்துட்டான் போல இருக்கு அப்படின்ட்டு வருத்தமாக அப்படியே உட்காந்தேன். அப்போ என் மனைவி வந்து சொன்னாங்க, தேங்காய் இலசா வாங்கிட்டோமேன்னு வருத்தப்படாதீங்க, கத்திரிக்காய் நல்ல முத்தலாக தான் வாங்கியிருக்கீங்கன்னா. இப்போ உனக்கு தேங்காய் வாங்கவும் தெரியல, கத்திரிக்காய் வாங்கவும் தெரியல அப்படிங்கிறத எவ்வளவு பக்குவமாக சொல்கிறேன் இல்லை. வாழ்க்கையில் நாம் கற்றுக்க வேண்டியது அதுதான். பக்குவமாக ஒன்றை பேசுகிற பொழுது அதனுடைய பலன் இனிமையான பலனாக. ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்குறான் அப்பா, அந்த புரோக்கர் வர்றார், ஜாதகம்லாம் கொண்டாந்து காட்டுறார், போகிறார் வர்றார், ஒன்று அமையல. 4 வருஷம் 5 வருஷம் ஆயிட்டு. பொண்ணோட அப்பாவுக்கு கோவம் வந்துட்டு, யோ என்ன தினம் வர்ற, டிஃபன் சாப்பிட்ற, வர செலவுக்கு பணம் வாங்கிட்டு போகிற, ஒன்றால் ஒரு காரியமும் நடக்கலையே ஐயா அப்படின்னா. அதுக்கு அந்த புரோக்கர் சொன்னார், என் மேலே எந்த தப்பும் இல்லை, நான் ஜாதகம்லாம் கொண்டாந்து தான் கொடுக்குறேன், நீங்கள் தான் இதில் அது சரியில்லைங்கிறீங்க, அதில் இது சரியில்லைங்கிறீங்க, அப்படி உங்களுக்கு அவசரமாக இருந்தால் கையில் ஒரு ஜாதகம் இருக்க முடிச்சிருவோமான்னு, எடு பாரு அப்படின்னா. என்ன ஐயா பொருத்தம் எப்படியா இருக்குன்னா, 2 தான் இல்லை, பாக்கி 8 இருக்கு. 2 தானே இல்லை, முடியாதையே 4 ஆகிட்டே போகுது, முடியும். எல்லாம் பேசி முடிச்சாச்சு. வந்து பொண்ணு மாப்பிள்ளை இப்படி உட்காந்துருக்கு. ஐயர் கல்யாணம் நடத்துகிறார், புரோகிதர். அவர் பொரியை எடுத்து மாப்பிள்ளை கையில் கொடுத்து, இது அக்னியில் போடுங்கோன்னார், நெருப்பில் போட சொல்லி சொல்கிறார். மாப்பிள்ளை பார்த்தான், திங்கிற சாமானை கொண்டு நெருப்பில் போட சொல்கிறான். அந்த ஆள் வாயில் போட்டான். ஐயருக்கு கோவம் வந்துச்சு, யோ நெருப்பில் போட சொன்னேன், வாயில் போறிய ஐயா, இப்போ என்ன சொல்கிறேன்னு, உன்னை அக்னியில் போட்டு தானே சொன்னேன், நீ ஏன் வாயில் போட்ட, இப்போ என்ன வாயில் போட்டு தப்புங்கிற, நீ நெருப்பில் போடணுன்னு சொல்கிறிய நீ. ஆமாம் அதானே, இந்த பாரு தூணு துப்பிட்டான். இப்போ அவருக்கு இன்னும் கோவம் வந்துருச்சு, தின்னாலும் தொலைக்கப்படாத ஐயா, எச்சியை போய் துப்புறிய கணே, தெய்வம் ஐயா இது அப்படின்னு. இந்த பேர் இப்போ மாப்பிள்ளை கோவம் வந்துருச்சு. இந்த பேர் இனிமேல் என்கிட்ட எதுவும் சொல்கிற வேலை வச்சுக்காது, தின்னாலும் தப்புங்கிற, துப்புனாலும் தப்புங்கிற, என்கிட்ட பேசுகிற வேலை வச்சு வேண்டாம். கடைசியில் தாலியை எடுத்து கொடுத்து கட்டுன்னா, ஏன் நாங்கள் கட்டினா ஏன்டா இப்படி கட்டினேன், நீயே கட்டுன்ட்டான். ஐயரை விட்டு நீயே கட்டுன்ட்டான். பொண்ணோட அப்பா இந்த அவனை தரகனை கூப்பிட்டு, இங்கே வாய, இவனை எங்கடா பிடிச்ச, தாலியையே ஆடு விட்டு கட்ட சொல்கிறான் இவன், இந்த பையன் இவ்வளோ மோசமானங்கிறான், இந்த மாதிரி 2 பொருத்தம் தான் இல்லைன்னு சொன்னேன். அதுக்கு அவன் சொன்னான், 2 பொருத்தம் இல்லைன்னு சொன்னேனே, அது என்னான்னு கேட்டிங்களான்னு கேட்டான். என்னான்னா, சொந்தமாகவும் தெரியாது, சொன்னாலும் கேட்க மாட்டான், இது 2 தவிர பாக்கியெல்லாம் உண்டு. அவன் சொன்னான், இது 2 தவிர பாக்கி இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன. மனுஷனுக்கு சொந்தமாக படித்து அறிஞ்ச அறிவு இருக்கணும், இல்லை தெரிஞ்சவங்க சொல்கிறத கேட்குற புத்தியாவது இருக்கணும். இவன்ட்டு தான் 2 இல்லைங்கிறியே ஆம்னா. ஆனால் இதனுடைய விளைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சொந்தமாகவும் தெரியாமல் பிறருடைய சொல்லையும் கேட்காமல் இருக்க ஒருவனை கூட ஒரு பெண் நினைத்து மனிதனாக ஆக்குகிறாள் பாருங்க. அதுதான் நம்முடைய குடும்பத்தில் உள்ள மாபெரும் சிறப்பு. உருப்படாதவன் அவனை நம்ம எதுக்கும் ஆகாதவன் நினைச்சோம், அவனையும் ஆகிறவனை ஆக்குறேன் அப்படின்னு சொல்லி ஆக்குற பெண்கள் இருக்கிறார். அது பெண்களுடைய மாபெரும் சிறப்பு. சாக்ரட்டிஸ் என்ன பண்றார், நாளைக்கு விஷம் குடிச்சு அவன் சாகணும். அடுத்த ரூமில் ஒரு கைதி ஒருத்தன் ஒரு நாட்டுப்புற பாடல் பாடிட்டு இருக்கான்.
இது அவர் இது வரைக்கும் கேட்காத பாட்டு, காது கொடுத்து கேட்குறாரு. நல்லா இருக்க, நல்லா இருக்க, கொஞ்சம் அவனை அழைச்சிட்டு வர முடியுமாங்கிறார். ஏன்னு கேட்குறாங்க காவலர்கள். இல்லை, இந்த பாட்டு இது வரைக்கும் கேட்கல, யார் எழுதுனது என்னன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறார். அவனை அழைச்சிட்டு வர்றாங்க, அவன்கிட்ட கேட்குறார், இன்னொரு தடவை பாடு, இது யார் எழுதினது? அந்த அவனே பாடினவனே சொல்கிறான், நாளைக்கு நீங்கள் சாக போகிறீங்க, விஷம் கொடுத்து உங்களை சாகரிக்கிறது தீர்ப்பு அளிச்சிருக்கிறாங்க, இப்போ போய் இதை இவ்வளவு ஆர்வமாக கேட்குறீங்களேன்னு. தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்றை தெரிந்து கொள்ளாமல் செத்தேன் என்கிற கெட்ட பேர் எனக்கு வரக்கூடாது. வாழ்க்கையில் தெரிஞ்சுக்கிறதுங்கிறது அவ்வளவு முக்கியம். அதை நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை அவங்க உண்டாக்குறாங்க. அப்படி நாம் இதை என்ன செய்யணும்னு கேட்டால், இதை நம்முடைய பிள்ளைகள்லாம் பயன்படுத்துகிற மாதிரி நாம் செய்யணும். இப்போ நம்முடைய பெற்றோர்களுடைய மனநிலை என்னன்னா, நம்ம பிள்ளை நல்லா படித்து நிறைய சம்பாதிச்சு அமெரிக்காவுக்கு போய் இப்படி தான் நினைக்கிறாங்களே தவிர, நல்ல பண்புகளை கற்றுக்கணும், நல்ல செய்திகளை நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் நம்ம பெற்றோர்களுக்கே இல்லை. நான் அதுதான் சொல்லுவேன். என் பள்ளிக்கூடத்தில் படித்த பையன், என் கிளாஸில் படித்த பையன், அவன் பள்ளிக்கூடத்துக்கே வரமாட்டான். என்னைக்காவது வெளியில் வேறு வேலை இல்லைன்னா பள்ளிக்கூடத்துக்கு வருவான். ஏண்டா என்ன விஷயம்? ஒன்றுமே ஒரு பொழுது மாட்டேங்குது சார், இங்கே வந்தால் பயிலோட 4 பேரை பார்க்கலான்ட்டு வந்தேன் அப்படின்னா. படிக்க மாட்டான், ஒன்றும் செய்ய மாட்டான். ஹெட் மாஸ்டருக்கு ரொம்ப கோபம் வந்துட்டு, என்ன அவனை திருத்த, நான் முடிஞ்ச வரைக்கும் பார்க்குறேன் சார், அவன் என்ன திருத்திடுவான் போல இருக்கு. ஏன்னா மாணவர்களில் 3 வகை இருக்கான். ஒருத்தன் கற்பூரம், அவன் என்ன செய்வான், சொல்லிக் கொடுக்கங்காட்டி படக்குன்னு சொல்லுவான். அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதல் தேவலன்னு அவன் முடிப்பான். அவன் கற்பூரம், ஒரு தடவை சொல்லிக் கொடுத்தா அப்படியே பிடிச்சிக்கும். 2வது இந்த கறி, அடுப்பு கறி இருக்குது பாருங்கள், அதை வச்சு நெருப்பை வச்சு இப்படி ஊதிக்கிட்டே இருந்தோம்னா நெருப்பு பிடிக்கும். அதுமாரி அவனுக்கு ஒரு 4 தடவை சொன்னால் புரியும், அது கறி. 3வது பையன் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஃபெலோ. அவன் என்ன செய்வான்னு கேட்டிங்கன்னா, வாத்தியாருக்கு தெரிஞ்சிருக்கிறத மறக்கடிச்சிடுவான். வாழைத்தண்டுன்னு பேர் அவனுக்கு. வாழைத்தண்டு அடுப்பில் வச்சா என்ன ஆகும், நெருப்பு அணைஞ்சு போகுமே தவிர, அது மாதிரியே இருப்பான் நம்மகிட்ட படிக்க வர்றவன். அப்படி இந்த நான் சொல்கிற பையன் இருக்கான் பாருங்க, இவன் நடராஜன்னு பேர், வாழைத்தண்டு. அதில் நான் இந்த நெருப்பு அணைஞ்சாமல் இருந்தது என் திறமை, ஏதோ அது தப்பிச்சிட்டு நம்ம காப்பாற்றிட்டு இருந்தது. அவன் ஹெட்மாஸ்டர் சொன்னார், அவனெல்லாம் எதுக்கு வச்சுக்கிறீங்க, அடுத்தது நம்ம அரசு பரீட்சைக்கு எழுதணும், அவனெல்லாம் போனான்னா நம்ம பள்ளிக்கூடம் தானே கெட்ட பேர், அவனை முதல்ல விரட்டுங்க அப்படின்னார். ஏன் சார் பாவம், அவன் என்ன பாஸ் பண்ண போகிறானா, படிக்க மாட்டேங்கிறான், வரவும் மாட்டேங்கிறான், விடுங்க. சரின்னு பார்த்தா ஒரு 10 நாள் பள்ளிக்கூடம் வரல சார். 10 நாள் வரலன்னு சரி போ நல்லதாக போச்சுன்னு சொல்லிட்டு பேரை நீக்கிட்டேன், அடிச்சிட்டேன். வந்தான் மறுநாள் 11வது நாள் வந்தான். நடராஜா, உன் பேரை நீக்கியாச்சு, நீ போகலாம். ஏன் சார் என்ன விஷயம்? நீ தான் பள்ளிக்கூடத்துக்கு வர மாட்டேங்கிற, வந்தாலும் படிக்க மாட்டேங்கிற, அப்படியே மீறி வந்தினாலும் 4 பயலை கெடுக்கிற, நீ போகலாம். அது பேர் அப்படியா சார்? சரி சரி அப்படின்னா புத்தகத்தை எடுத்து வச்சுட்டு போயிடலாம். அப்பா ஒருத்தன் முடிஞ்சிடா ஒருத்தன் கதை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். 1/2 மணி நேரத்தில் அவங்க அப்பா வளர்த்திட்டு வந்துட்டான். அவர் அவர் கேட்டார், சார் நான் தான் சார் நடராஜனோட அப்பான்னு. வையா, உங்கள்கிட்ட தான் சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் உங்கள் பையனை பற்றி. சார் என் பிள்ளைய எனக்கு தெரியாதா சார்? என்ன சொல்ல போகிறீங்க? பள்ளிக்கூடத்துக்கு வரமாட்டான், வந்தாலும் படிக்க மாட்டான், வந்தால் 4 பயலை கெடுப்பான், இதானே சொல்ல போகிறீங்க?
நான் சொல்ல நினச்சதெல்லாம் அவர் சொல்கிறார், அதெல்லாம் எனக்கு தெரியும் சார்ன்றார். அதெல்லாம் எனக்கே தெரியும், ஆனால் ஒன்று சார், பேர் அடிச்சிடாங்க. ஏயா இந்த மாதிரி உள்ளவனை வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன், பேர் அடிச்சிடா என்ன பண்ணேன். இந்த வருஷம் மட்டும் கொஞ்சம் போட்டு அடித்து அப்படி ஒப்பேற்றி விட்டிங்கன்னா அவனை ஒரு வாத்தியார் வேலைக்காவது அனுப்பலான்னு பார்க்குறேன். நான் நினச்சேன் இனிமேல் இவனை அடித்து பிரயோஜனம் இல்லை, நடராஜனை அடித்து பிரயோஜனம் இல்லை, அவனை அடிக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.